ஆஸ்தி எல்லாம் வித்துட்டா. அவளுக்கு இருந்த வியாதியை கூட அவ யாருக்கும் சொல்லல. இந்த காலத்துல அப்படிதான் இருக்கிறாங்கல்ல, வியாதியை சொல்லிட்டோம், ஒல்லி ஆயிட்டா போதும், கேன்சரா சுகரா, இனி ஒல்லி ஆயிட்டா போதும். அடப்பாவி, நான் எக்ஸசைஸ் பண்ணி குதிச்சு குதிச்சு ஒல்லி ஆகுற, நீ என்னடானாக்கா என்ன வந்து சுகரா கேன்சரான்னு கேட்டுங்கிற. அப்படி சொன்னாலே அதை பார்த்து ரசிக்கிறதுக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கும், அதை பார்த்து வர வைக்கிறதுக்கும், வாழ்த்துறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கெட்டது நடக்குமான்னு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களே எச்சரிக்கை. அந்த பெண்ணு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க, வைத்தியரை ட்ரை பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸை ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லா சொத்தையும் அழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, போய் வித்து எல்லாத்தையும் வித்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. கடைசியா யாருக்கும் தெரியாம பெண்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, யாருக்கும் தெரியாம மெதுவா எழுதி அப்படியே கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவருடைய அங்கிய மெதுவா தொட்டாங்களாம். அவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போய் உன் கண்ணீரை மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போய் உன் கவலையை மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போனா அவர் சும்மா இருப்பாரா? அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. நீ எதுக்காக வந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்கு ஒதுங்கி வாழணும்? நான் எதுக்கு? அவர் இருக்கும் போது அவரை போய் நான் தொட்டுக்கிறேன். அவர்கிட்ட இருந்த எனக்கு வல்லமை வரட்டும். எத்தனை பெண்களுக்கு எத்தனை வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க இன்னும் அந்த சைடு உங்களை பார்க்கல, இன்னும் நீங்க அந்த சைடு பார்க்கல. நான் பார்த்ததெல்லாம் பயம், நான் பார்த்ததெல்லாம் ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் பார்த்ததெல்லாம் ஐயோ என்னை முன்னாடி வர வைக்க மாட்டாங்களே, நான் பார்த்ததெல்லாம் ஐயோ என்னை அமுக்கி விட்டுருவாங்களே, என்னை எழும்ப விட மாட்டாங்களே, நான் பார்த்ததெல்லாம் அரசியல். பிரியமானவர்களே, நான் பார்த்த கர்த்தர் வேற, என்னை உபயோகப்படுத்தின கர்த்தர் வேற. அப்படியே வருவாங்க வாழ்க்கையில. சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா மயங்கிடுவாங்க. மாப்பிள்ளை என்ன கேட்கறோன்னா அவனுக்கு கொடுத்துருமா, சொல்லவா வேணும்? எல்லாம் பொண்ணு குத்த போனுங்கண்டுவாங்க. பொண்ணு குத்தா போதும், என்ன பொண்ணு குத்தா போதுங்க. கடைசியில நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு மெசேஜ் வரும், பையனுக்கு பைக் ரொம்ப இஷ்டமா, அதனால பைக் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்களா அப்படின்வாங்க. பைக் மட்டும் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வீட்டுல பிச்சைக்காரங்க அவங்க வாங்க முடியாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க இந்த லாங்குவேஜ் எல்லாம், வேற வழி இல்லை, நம்ம இப்படிதான் சொல்லணும். பைக் வாங்கி கொடுத்துருங்க, 10 சவரன் போட்டுருங்க, 20 சவரன் போட்டுருங்க, நான் தங்க விற்கிற விலைக்கு 50 சவரன் போட்டுருங்க. இந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அம்மாமார்களே, உங்க பெண்ணை தராதீங்க. பொண்ணுங்க தயவு செய்து, வாலிப பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்றீங்கன்னா தயவு செய்து சொல்ற, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணா கேளுங்க. இந்த மாதிரி பிச்சை கேட்டுட்டு வரவங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு மாமியாரை எழும்புங்க, இந்த மாதிரி ஒரு அம்மாவை எழும்புங்க, குடும்பக்காரிகளா எழும்பவே எழும்பாது. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட போனாரு உடனே கேட்பாரு,